நாம நின்னுகிட்டு இருக்க இந்த இடம் இன்னும் சில நாட்கள்ல கிட்டத்தட்ட ஒரு 100 மீட்டர் பள்ளங்களா மாறப்போகுதுன்னு நம்புவீங்களா? ஆமா, தென்குத்து மற்றும் வானாதி ராயபுரம் இந்த 2 கிராமங்களும் உலக வரைபடத்துல இருந்தே மறைய போகுது. ஆமா, அதான் நிதர்சனமான உண்மை. -2 எக்ஸ்பேன்ஷன், -3 எக்ஸ்பேன்ஷனுக்காக இந்த இடம்லாம் NLCயாக கையகப்படுத்தப்பட்டுள்ளது. தலைமுறையா வாழ்ந்த வீடுகள், விளையாடிய வீதிகள், கும்பிட்ட தெய்வங்கள் என அனைத்தும் மண்ணோடு மண்ணாக போகும் கடைசி நிமிடம் இது. இந்த மண்ணோட கடைசி மூச்சை ஆவணப்படுத்த போகிறோம். இந்த காணொலியை முழுமையா பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க மங்களே. நான் உங்கள் ஆர்ஜி ராஜ். வெல்கம் பேக் டு ஆர்ஜி ராஜ் விளாக்ஸ். இன்னைக்கு நமக்கு வந்திருக்க இடம் தான் தென்குத்து மற்றும் வானாதி ராயபுரம். இந்த 2 கிராமங்களை ஆவணப்படுத்த போகிறோம். நம்ம முன்னாடியே ஏஜிபுரத்தை ஆல்ரெடி ஆவணப்படுத்தியிருந்தோம். ஸோ இதையும் சப்போர்ட் பண்ணுங்க மக்களே. இது எக்ஸாக்ட் லொகேஷன் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, நம்ம டவுன்ஷிப் வில்லுடியன்பட்டு கோயில்லேருந்து நேரா ரோடு போகும் வள்ளூர் நோக்கி. அதுல இந்த ரைட் அங்காளம்மன் கோயில் எடுத்தீங்கன்னா அதுல இருந்து ஸ்ட்ரைட்டா உள்ள போய்கிட்டே இருக்க வேண்டியதான். வானாதி ராயபுரம் மற்றும் தென்குத்து. நான் ஒரு சில இடங்கள்ல செங்குத்துன்னு சொல்லியிருப்பேன். அது நான் விசாரிச்ச வரைக்கும் செங்குறிச்சி செங்குத்துன்னு சொல்லி எனக்கு கன்ஃபியூஸ் பண்ணிட்டாங்க. அதுமாதிரி வானாதி ராயபுரம்னு சொல்லிட்டாங்க. ஆனா உண்மையான பேரு வானாதி ராயபுரம் மற்றும் தென்குத்து. இதுதான் உண்மையான இந்த கிராமங்களோட பெயர். அதுக்கப்புறம் நேம் போர்டு பார்த்து நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன். இதான் நம்ம உள்ள போய்கிட்டு இருக்கோம் இப்போதைக்கு. ஃபுல் வீடியோ பாருங்க மக்களே, ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஹலோ மக்களே, வணக்கம். நான் உங்கள் ஆர்ஜி ராஜ். இன்னைக்கு எங்க வந்திருக்கோன்னு பாத்தீங்கன்னா வானாதி ராயபுரம் மற்றும் செங்குத்து. ஆமா, NLC மைன்ஸ் 1 விரிவாக்கத்துக்கான அடுத்த கட்ட நகர்வுகள் இந்த கிராமத்தை நோக்கி தான். ஸோ இந்த கிராமத்தை இன்னைக்கு ஆவணப்படுத்த போறோம். ஸோ மறக்காம ஃபுல் வீடியோ பாருங்க, ஸ்கிப் பண்ணாம. டோசர் ஒன்று நிறவிட்டு இருக்கு பாருங்க, இந்த ஃபீல்ட் எல்லாத்தையுமே கிளீன் பண்றதுக்காக. தண்ணி எல்லாம் இருக்கு இந்த மாதிரி. இப்போ நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது நம்ம வானாதி ராயபுரம் போய்கிட்டு இருக்கோம். இது எல்லாமே இன்னும் கொஞ்ச நாள்ல மைன்ஸ் ஃபீல்டு ஏரியா ஆக போகுது. ஸோ அதனாலதான் நம்ம ஆவணப்படுத்திட்டு இருக்கோம். கிராமத்துக்குள்ள போயிட்டு வாங்க. இங்க ஒரு ஃபேமஸ் கோயில் இருக்கு, அங்காளம்மன் கோயில். அங்கேயும் போயிட்டு காமிக்கிறோம் உங்களுக்கு. இங்க முழுக்க NLCயோட தண்ணியை வச்சுதான் இவங்களுக்கு எல்லாமே. NLC அந்த உள்ள இருந்து எடுக்கிற தண்ணியை பியூரிஃபை பண்ணி அவங்களுக்கு குடிநீராகவும் கொடுக்குறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம விவசாய தேவைகளுக்காக இந்த NLC தண்ணியை தான் கொடுத்துட்டு இருக்காங்க. வானாதி ராயபுரம், செங்குத்து, மற்ற கிராமங்களுக்கு எல்லாமே. இடையில சின்ன சின்ன ஓடைகள்லாம் இருக்கு. இதுக்கு ஏது மனுஷன் வெளில போற தண்ணிகள்லாம் இது வழியா லீக் ஆச்சுன்னா அந்த பைப் விட்டா வரும். என்ன கிரௌடுன்னு தெரியல, நிறைய வச்சிருக்காங்க. ஒருவேளை இந்த ஏரியா இளைஞர்களுக்கான கிரௌண்ட், அவங்க கிரிக்கெட் விளையாண்டு கிரவுண்டா கூட இருக்கலாம். ஸோ வாங்க, நம்ம கோவில் பார்க்க வந்தோம் இல்லையா, இதுதான் அந்த கோவில். இதுதான் இருக்குது, வாங்க போகலாம். அப்படியே போயிட்டு அந்த பக்கமா வரணும். உள்ள போட்டா நேரா போயிட்டு ரைட்டு இந்த வரைக்கும் பாருங்க. இதுதான் நம்ம கோயில் உள்ள போற வழி. கேக்குமா? உள்ள போ. இப்ப நம்ம கோயில் உள்ளதான் போயிட்டு இருக்கோம். வாங்க கோயில போயிட்டு உங்களுக்கு காமிக்க. இங்க ஒரு பைப்பு போகுது இல்லையா, இந்த பைப்பு தான் NLCயோட டவுன்ஷிப்போட குடிநீர் தேவையை பூர்த்தி செய்யறது. மைன்ஸ் 1ல இருந்து எடுக்கப்படுற மொத்த நீர் இல்ல, அதுல இருந்து பாதி நீரை இவங்க உள்ள டவுன்ஷிப் எடுத்து போயிட்டு பியூரிஃபை பண்ணி டவுன்ஷிப்கான தண்ணியை யூஸ் பண்ணிக்கிறாங்க. இதான் நான் சொன்ன அந்த அங்காளம்மன் கோவில். கோவிலோட குளத்தை பாருங்க, செம்மையா இருக்கு மக்களே. இது வரைக்கும் இங்க வந்ததே இல்ல, அருமையா இருக்கு குளம். அண்ட் இதுதான் நம்ம பார்க்க வந்த அங்காள பரமேஸ்வரி கோவில். அப்படியே இங்க இப்படி போய் திரும்ப ரைட்ல போ. அங்காள பரமேஸ்வரி கோவில். கோயிலோட பிரம்மாண்டத்தை பாருங்க மக்களே. கோவிலுக்கு மிக அருகில், அதாவது கோயிலோட மிக பக்கத்திலேயே மைன்ஸ் ஃபீல்டு வந்துடுச்சு. பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியுது. கோயிலோட கோயில் சுத்தி உங்களுக்கு காமிச்சிட்டேன். இது நட திறந்திருக்க டைம் இல்லை, ஸோ அதனால கோவில்
இதுதான் இந்த அங்காள பரமேஸ்வரி கோயிலோட தேரு. பாத்துக்கோங்க. நம்ம குளத்துக்கு வந்திருக்கோம். குளத்தோட அழகு காட்டுறேன் வாங்க. குளத்தை பாருங்க மக்களே. மைன்ஸ் ஃபீல்டு. என்ன ஒரு ஆச்சரியம் பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட இந்த மைன்ஸ் ஃபீல்டு வந்து இங்க அது இவ்வளவுதான். கிட்டத்தட்ட ஒரு 100 அடி தான் இருக்கும். 100 அடி. அதுல இருந்து பக்கத்துல இவ்வளவு பக்கத்துல இருக்குது. ஆனாலும் இங்க தண்ணி இருக்குது பாருங்க. ஏன்னா மைன்ஸ் ஃபீல்டு வந்து ஒரு 50-60 மீட்டர் 100 மீட்டரே வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். 100 மீட்டர் ஆழத்துல மைன்ஸ் ஃபீல்டு இருக்குது. ஆனாலும் இந்த இடத்துல இவ்வளவு தண்ணி இருக்கு பாருங்க. அதான் நெய்வேலியோட மகிமை. இந்த தண்ணி அங்க இறங்கல. ஏன்னா நெய்வேலியில அவ்வளவு வளமான ஏரியா. இப்ப அந்த குளக்கரையில தான் நடந்து போய்கிட்டு இருக்கேன். பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் தான் லேக்கோட அழகை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க மக்களே. சொல்றதுக்கு வருத்தமா தான் இருக்குது. வேற வழி இல்லை. நான் இதெல்லாம் அழிஞ்சு போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் ஒரு ஆவணப்படுத்திட்டு இருக்கேன். வீடியோ மறக்காம எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. அப்பதான் எல்லா மக்களுக்கும் தெரியும். ஏன்னா இன்னும் சில வருஷங்கள் கழிச்சு இந்த ஆவணப்படம் மட்டும்தான் இருக்கும். அதாவது இந்திய வரைபடத்திலேயே இந்த கிராமங்கள்லாம் இருக்காது. இந்த ஏரியை பாருங்க மக்கள். ஃபுல்லா பனைமரம்லாம் இருக்கு. ஏரியை ஸ்லோ மோஷன்ல காமிக்கிறேன் பாருங்க மக்களே. இந்த ஊரோட இளைஞர்கள்லாம் இந்த ஏரியில குளிச்ச நினைவுகள், அவங்களுக்கான அந்த பழமை மாறாத எப்படி சொல்றதுன்னு தெரியல. அவங்களுக்கு அதான் ஒரு அன்பார்கட்டபிள் மெமரிஸ்ன்னு சொல்லலாம். மறக்க முடியாத நினைவுகள். நான் எடுக்கிற இந்த ஒரு ஆவணப்படம் இந்த கிராமங்களுக்கு செலுத்துற ஒரு அஞ்சலி மாதிரி தான். வேற எதுவும் சொல்ல முடியாது. இதுதான் ஏரி. ஆமா, அரச மரம். கோவில் இங்க இருந்து பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். பிரம்மாண்டமான குதிரைகள். அம்மன் அங்காள பரமேஸ்வரி. இப்போ நீங்க பாக்குறது வந்து அந்த பக்கம், அதுவும் கோவிலா என்னன்னு தெரியல, டிஸ்ட்ராய் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க பார்க்கலாம். பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். அந்த பக்கம் ஃபுல்லா தூண்லாம் இருக்குது. என்ன பில்டிங்னு சரியா தெரியல. ஸோ எல்லாம் அடிச்சுட்டு இருக்காங்க பாருங்க. இடிக்கிறாங்க பாருங்க. வேலைகள்லாம் மும்முரமா நடந்துகிட்டு இருக்கு. சரி வாங்க மக்களே, நம்ம ஊரை நோக்கி போவோம். இப்போ இது பாத்தீங்கன்னா ஒரு இன்ஜின் வச்சு இவங்க விவசாயம் பண்றாங்க. இதெல்லாம் மைன்ஸ்ல இருந்து வெளில எடுக்கிற தண்ணி மூலமா தான். நம்ம எப்படி இன்ஜின் வச்சிருக்கோமோ அது மாதிரி அந்த மைன்ஸ் ஸ்பில்ல இருந்து வர தண்ணி இங்க சேமிச்சு வச்சு அப்படியே விவசாயம் பண்றாங்க. ஃபுல்லா உங்களுக்கு பாத்தீங்கன்னாலே தெரியும். இப்போ நம்ம வில்லேஜோட உள்ள வந்துட்டோம். இதான் வானதி ராயபுரம். செங்குத்து இங்கதான் பக்கத்துல எங்கேயோ இருக்கணும். இது தண்ணி கிடக்குது. மைன்ஸ்ல இருந்து எடுக்கிற தண்ணி இங்க எங்கேயோ லீக் ஆயிட்டு இருக்கு போல. இந்த தண்ணிகள் தான் இது எல்லாமே. இது 2 பாதை வந்தது. ஸோ நம்ம நேரா போய்கிட்டு இருக்கோம். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இந்த மைன்ஸ்ல இருந்து ஓஸ்ல இறைச்சி வெளில ஏத்துற தண்ணி ஏந்து போயிட்டு இங்க ஒரு ஏரியும் இருக்குது. இதுதான் இந்த ஊரோட வாணிதிராயபுரம். இந்த அரச மரங்கள்லாம் எவ்வளவு பழமை வாய்ந்ததா இருக்கும். இப்போதான் நம்ம ஊர் உள்ள போயிட்டு இருக்கோம். வானதிராயபுரம். பூரா பேனரா வச்சிடும். திமுக பேனர் தான் இருக்கு பூரா. சுத்துமாரியம்மன் கோவில். இப்போ பாத்தீங்கன்னா என்ன சொல்றது, இது வந்து ஸ்கூலா என்எல்சி மற்றும் இது வந்து நம்ம வானதிராயபுரம் தொடக்கப்பள்ளி. இங்க படிச்ச மாணவர்கள்
இளைஞர்கள்லாம் இதை விட்டு போகணும் போது எல்லாருக்குமே அந்தந்த ஊர்ல இருக்கவங்களுக்கு ஊரை காலி பண்ணிட்டு போகணும்னாலே ஏதாவது ஒரு வகையில மன வருத்தங்கள் தான் இருக்கும். இதான் அந்த ஊரோட ஓவர் ஹெட் டேங்கு ரொம்ப ஹைட்ல இருக்கு. சரி வாங்க நம்ம நேரா போலாம். சாலைகள்லாம் மண் சாலைகளா தான் இருக்குது. நம்ம இதுக்கு முன்னாடி ஏஜிபுரத்துல எடுத்தோம், அங்க சிமெண்ட் ரோடு போட்டிருந்தாங்க. இங்க தார் மற்றும் மண் சாலைகள் தான் இருக்குது. நீங்க பாத்துக்கோங்க. வாங்க அப்படியே நேரா போய்கிட்டே இருப்போம். இங்கேயும் சாலை இரண்டாக பிரிகிறது. லெப்ட்ல விட மனிதபுரம் லெப்ட்ல லெப்ட்ல இது இந்த பக்கம் ஒரு ரோடு வந்துச்சு. ஸோ இதுல வரேன், இதுலயும் போயிட்டு ஃபுல்லா எடுக்கிறேன். தம்பி நதியை போட்டு எரிச்சிட்டு இருக்கான். இங்கேயும் ஒரு லெப்ட். இது உள்ளே நேரா போவாங்க. இது நேரா போயிட்டு எங்க முடியுதோ அது வரைக்கும் டாக்குமெண்ட்ரி பண்ணுவோம். அடுத்து ரிட்டர்ன் வேற ரோட்ல போயிட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. இது எல்லாமே வானதி ராயபுரம் தான் எனக்கு தெரிஞ்சது. இன்னும் நம்ம செங்குத்து போகலன்னு தான் நினைக்கிறேன். ஸோ இந்த கிராமத்தோட அழகை பாருங்க. தாத்தா எங்கேயோ எதையும் எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. முடிஞ்ச வரைக்கும் வேற ஏதாவது முக்கியமான பிளேஸ் இருந்தா கவர் பண்ணுறேன். நாய்க்கு எவ்வளவு அழகா. இது இப்ப நம்ம போயிட்டு இருக்க இடம் வந்து மைன்ஸ் ஃபீல்டோட ஓரத்துல போகும் நினைக்கிறேன். வாங்க பார்க்கலாம். மைன்ஸ் ஃபீல்ட்ல தான் முடியுதுன்னு நினைக்கிறேன். யாரா இருந்தாங்கன்னா ஒரு 2-3 கொஸ்டின் கேட்கலான்னு பாக்குறேன். யாருமே இருக்க மாட்டாங்க. வாங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட கேட்கலாம். உள்ள போட்டா மைன்ஸ் ஃபீல்ட் தான். மாடு மாடு குழி எல்லாம் இருக்கு. இதெல்லாம் வேற எங்க போயிட்டு இவங்க இடம் மாத்தி விட்டாங்கன்னா அங்க போயிட்டு தான் எல்லாத்தையும் இவங்க எடுத்துட்டு போய் ஆகணும். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா வயல்வெளி இன்ஜின் வச்சு தண்ணி அடிக்கிறாங்க. மல்லாட்டை கொல்ல போட்டிருக்காங்க. இருங்க கேப் இருந்தா நிறுத்தி காமிக்கிறேன் உங்களுக்கு. இது பாத்தீங்கன்னா இது ஃபுல்லா மல்லாட்டை கொல்ல ஃபீல்டு. இந்த பக்கம் ஃபுல்லா இது வந்து இந்த ஓடை வழியா தண்ணி போயிட்டு இருக்கு பாருங்க. ஓடையில அந்த ரன்னிங் தண்ணி வந்து வாட்டர் ஃப்ளோ ஆகிட்டே இருக்கு பாருங்க. அதாவது மைன்ஸ்ல வெளியேற்றுற தண்ணி இங்க அனுப்பிச்சிருவாங்க போல. இங்க வந்துட்டு அங்க பார்த்தோம் இல்லையா, அந்த வாய்க்கால் மூலமா இங்க விட்டு இது மூலமா இவங்க இன்ஜின் வச்சு இறச்சிப்பாங்க தேவையான அளவு. எவ்வளவு பச்சை பசேல்னு இருக்கு பாத்தீங்களா வயல்வெளிகள்லாம். இதுக்கு இந்த பக்கம் தான் மைன்ஸ் ஃபீல்டு ஏரியான்னு நினைக்கிறேன். இங்கேயும் ஒரு ஓவர் ஹெட் டேங்க் இருக்கு. வானதி ராயபுரம் ஊராட்சி. சரி வாங்க இந்த பக்கம் லைட்டா இங்க ஏறி நின்று உங்களுக்கு காமிக்கிறேன். ஏன்னா மைன்ஸ் ஃபீல்டு எல்லாம் நம்ம போகக்கூடாது, வித்தவுட் பர்மிஷன் உள்ள எல்லாம் போகக்கூடாது. ஸோ அனுமதிக்கப்பட்ட பகுதிகள்ல இருந்து மட்டும்தான் பார்க்கணும். ட்ரெஸ்பாஸ் போர்டு இருந்தாலும் இல்லைனாலும் உள்ள போகக்கூடாது. விச் இஸ் ரெஸ்ட்ரிக்டட். இதுதான் மைன்ஸ் ஒன்னே. இந்த பைப்பு தான் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா, தண்ணி எல்லாம் மைன்ஸ்ல வெளில வர பைப். இது நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும். இதான் மைன்ஸ் ஒன்னே. உங்களுக்கு 3x போட்டு காமிக்கிறேன் பாருங்க. இதான் மைன்ஸ் ஒன்னே ஃபீல்டு. இந்த மைன்ஸ் தான் அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு வர போறாங்க. மிஷின் வந்து இங்கேயாவது பார்த்தா தெரியாது நமக்கு. ஸோ அங்க பாத்தீங்கன்னா தெரியும். வெட்டிக்கிற வெயில்ல அப்படி இருக்குது. அது மேல பாத்தீங்கன்னா மிஷின் அந்த இதெல்லாம் போயிட்டு இருக்கு பாருங்க. அங்க உங்களுக்கு அங்க மேல இருக்கு பாருங்க. இதோ இருக்கு பாருங்க. ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்க. அங்க வந்து ஒரு மிஷின் மண்ணை கொட்டிக்கிட்டு இருக்கு. இன்னும் ஒரு மிஷின் லாரி எல்லாம் மண்ணு வெளில போய்கிட்டு இருக்கு. அப்புறம் நிறைய லாரி எல்லாம் நிக்குது. குட்டி ஆபீஸ் மாதிரி வச்சிருக்காங்களா என்னன்னு தெரியல. அதெல்லாம் வேலை செய்யறவங்களுக்கு தான் தெரியும். அப்படியே ஜூம் அவுட் ஆகும். நம்ம அடுத்து வேற எங்கேயாவது அந்த பக்கம் போவாங்க. அங்க பாத்தீங்கன்னா அங்கேயும் ஒரு மிஷின் மண்ணை கொட்டிட்டு இருக்கு பாருங்க. உள்ளே மண்ணை எடுத்து கன்வேயர்ல வெளில போகும். கன்வேயர்ல வெளில போயிட்டு அங்க போகும். கரியும் அது மாதிரி கன்வேயர்லயே வரும், லாரிலயும் வரும். அவங்களுக்கு எது கன்வீனியன்டா இருக்கோ அது மாதிரி யூஸ் பண்ணிப்பாங்க. பாத்தீங்கன்னா நம்ம இன்னொரு இடத்துக்கு வந்திருக்கோம்.
இங்க இருந்து மைன்ஸ் இன்னும் கொஞ்சம் நம்ம நல்லா பார்க்கலாம். மைன்ஸ் ஃபீல்ட் நான் நிக்கிற எல்லாமே பப்ளிக் அலோட் பிளேசஸ் தான். உங்களுக்கு பாத்தீங்கன்னாலே தெரியும். இப்ப பாருங்க மைன்ஸ். இதுதான் மைன்ஸோட. இவ்வளவுதான் நம்ம செல்ஃபி ஸ்டிக்கோட ஹைட்டு. ஸோ அதுதான் சுத்தி காட்டுறேன் பாருங்க மக்களே. இதுதான் மைன்ஸ் சொன்னேன். இங்க இருந்து கொஞ்சம் நமக்கு கிளியரா தெரியும் பாருங்க. தெரிஞ்ச அளவுக்கு ஏதோ அங்க பாருங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா இருக்கு பாருங்க. உள்ள பாத்தீங்கன்னா தண்ணி எல்லாம் இருக்கா. இந்த தண்ணியை வெளில எடுத்துட்டு தான் இது கீழே தான் கறி இருக்கும். ஸோ அது கீழே தான் கறியை எடுத்து டிபிஎஸ்க்கு அனுப்பிச்சு அங்கே இருந்து கரண்ட் தயாரிப்பாங்க. மிஷின் எதுவும் உள்ள கறி வெட்டுற மிஷின் இல்லை, தண்ணியை தான் எடுத்துட்டு இருக்காங்க போல. மிஷின் ஒருவேளை இந்த பக்கத்துல இருக்கலாம் ஓரத்துல. அங்க நிறைய லாரிகள்லாம் நிக்குது. ஆனா அது எல்லாம் எப்படி எறும்பு மாதிரி இருக்கு பாருங்க மக்களே. உள்ள எவ்வளோ தண்ணி கடல் போல இருக்கு பாத்தீங்களா. இவ்வளோ தண்ணியும் வெளில எடுப்பாங்க. எடுத்தாதான் கறி வெட்ட முடியும். இதுதான் வானதிராயபுரம் செங்குத்து இது பக்கத்துல உள்ள அந்த மைண்ட் ஃபீல்டு ஒன்னே. ஸோ இங்க இருந்து தான் இவங்க நவுத்திட்டு வரணும். ஒரு பாட்டி ஆடு மேய்ச்சிட்டு இருக்காங்க. நம்ம நிக்கிறது வந்து அதாவது ரெஸ்ட்ரிக்டட் ஏரியாக்குள்ள நம்ம போகல, வெளில இருந்தா வெடி எடுக்கிறோம். ஸோ இதை ஆவணப்படுத்துறதுக்காக மட்டும்தான் நம்ம இந்த பதிவை எடுத்திருக்கோம் பாருங்க. இப்போ நம்ம வந்து வானதிராயபுரம் வந்து ஓரளவு கவர் பண்ணிட்டோம். திரும்ப வரும்போது மீதி பிளேஸை கவர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம செங்குத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கோம். வாங்க அந்த கிராமத்தோட அழகையும் பார்க்கலாம். இப்போ நான் நின்றுட்டு இருக்க இடம் பாத்தீங்கன்னா நம்ம மைன்ஸ்ல இருந்து வெளில வர தண்ணி, அந்த தண்ணி எல்லாம் பீச்சு அடிக்குது பாருங்க. இந்த ஓஸ்ல இருந்து இங்க வால்வு வச்சிருக்காங்க. இந்த வால்வு வழியா தான் இங்க உள்ள அந்த விவசாய பகுதிகள் எல்லாம் அதாவது தேவைப்பட்டா இங்க இருந்து போகும் போல. இங்க பாருங்க இந்த பக்கம் பாத்தீங்கன்னா வால்வு வழியா போய்கிட்டு இருக்கு. இதுதான் மைன்ஸ்ல இருந்து வெளில வர அந்த ராட்சத குழாய்கள். இந்த குழாய்கள் மூலமா தான் இங்க இருந்து தண்ணி எல்லாம் வெளில வந்துட்டு இருக்கு. இதை வச்சுதான் இந்த ஏரியாவில் உள்ளவங்க எல்லாம் விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நிறைய வீடுகள்லாம் இருக்குது. இங்க சுத்தி இந்த பக்கம் ஃபுல்லா அதாவது இங்க இருந்து அந்த காலத்துல இந்த ரோடு வழியா வந்தோம் இல்லையா வாணிதராயபுரத்துல இருந்து, இது ஃபுல்லாமே வீடு தான் அந்த ஏரியாவில் இருக்குது. இவங்க எல்லாம் ஆல்ரெடி உள்ள இருந்து இங்க வந்து வீடு கட்டிருக்காங்களா இல்ல என்னன்னு தெரியல இதே சரியா. நம்ம அடுத்து செங்குத்து போறோம். செங்குத்து போயிட்டு அப்படியே திரும்ப வாணிதராயபுரமே ஃபுல்லா கவர் பண்ணுவோம். இதை ஃபுல்லா பாருங்க மக்களே. இன்னைக்கு நம்ம இந்தியா மேப்ல இருந்து அழிய போற கிராமங்கள் இது எல்லாமே. இப்போ அதனாலதான் டாக்குமெண்ட்ரி பண்ணிக்கிட்டு இருக்கேன். எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, அப்பதான் எல்லாரும் பார்த்து தெரிஞ்சுப்பாங்க. கடலூர் மாவட்டத்தோட வாழ்வாதாரமாக திகழ்கிற இந்த கிராமங்கள் பல ஆயிரம் ஏக்கர் விளைநிலங்களை கொண்டது. அதாவது நெல், மல்லாட்டை, எள்ளு, முந்திரின்னு சொல்லிட்டு இங்க விளையிற இது எல்லாமே பெயர் போனது. பண்ருட்டி முந்திரி மாதிரி இங்கே நெய்வேலி சுத்தி உள்ள செம்மண் இங்கேயும் அது மாதிரி முந்திரிகள் எல்லாம் விளையும். இப்ப இந்த இடங்கள்லாம் மைன்ஸ் 2 எக்ஸ்பேன்ஷன் அண்ட் மைன்ஸ் 3 எக்ஸ்பேன்ஷனுக்காக கையகப்படுத்தப்பட்டுள்ளது. அதாவது இன்னும் கூடிய சீக்கிரம் எடுத்துருவாங்க. ஸோ இதை தான் இன்னைக்கு நம்ம ஆவணப்படுத்த போறோம். இதோட ஃபுல் காணொலியை பார்க்கலாம் வாங்க. நம்ம செங்குத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கோம். இந்த பாதை இப்பதான் மூடி இருக்காங்க ரீசெண்டா. இங்கேயும் பாருங்க தண்ணியில காய் ஓடிட்டு இருக்கு. இந்த பாதை மூடிட்டாங்க, ஏன்னா இந்த பகுதியை பூரா எடுக்க போறாங்க. இது என்ன ஊர்னு எனக்கு தெரியல. இதான் செங்குத்துன்னு சொன்னாங்க. இந்த பக்கம் போயிட்டு இருக்கோம் வாங்க. நம்ம செங்குத்து தான் விளாட் பண்ணிட்டு இருக்கோம் வாங்க. கோயில் எங்க பார்த்தோம்? நேரா போனேன். கோயில் உள்ள இருக்கு. அது அப்படியே வரும்பா எடுத்துக்கலாம். நேரா போயிட்டு அப்படியே ரிட்டர்ன் வந்து. இதான் மக்களே செங்குத்து. இந்த கிராமம் எப்படி எவ்வளவு அழகா இருக்குன்னு பாருங்க. வில்லேஜ் வாக்கிய ஒரு தனி எத்துதான் மக்களே. வீடு, ஆடு, மாடு, கோழி எல்லாமே இருக்கும். புளிய மரங்கள் எவ்வளவு அழகா காய்ச்சிருக்கு. வில்லேஜ்ல இருந்தா எல்லாரும் நிறைய பேர் இருப்பாங்க. பசங்க விளையாடுறதுக்கு போய் வர்றதுக்குன்னு சொல்லிட்டு எல்லாமே இருக்கும். சிட்டியை பொறுத்த வரைக்கும் எல்லாம் புதுசா இருப்பாங்க. அதான் வில்லேஜுக்கும் சிட்டிக்கும் உள்ள டிஃப்ரெண்ட். இப்ப இவங்க எல்லாம் புதுசா ஒரு இடத்துக்கு போகல, எல்லாருமே ஆளாளுக்கு ஒரு இடத்துக்கு தனித்தனியா போயிடுவாங்க. ஸோ இதனால இவங்களுக்கு வந்து நிறைய டிஸ்அட்வான்டேஜஸ் தான் இருக்கு, அட்வான்டேஜ் எதுவும் கிடையாது. நிறைய ஸ்கூல் இருக்கு. வாங்க செங்குத்து எது வரைக்கும் போகுதுன்னு தெரியல, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் போய் எடுக்கிறேன்.
இது தென்குத்தனியா விநாயகர். இதுதான் செங்குத்தா தென்குத்து தான் செங்குத்துன்னு சொல்லிட்டாங்க நம்மள்ட்ட. தென்குத்தா செங்குத்தா தெரியல. சரி போ. அடுத்தது இது இந்த பக்கம் ரைட்ல ஒரு வழி இருந்துச்சு. ஸோ இதையும் கவர் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்திருக்கோம். நான் மட்டும் சொல்லிடலாம்ல, வில்லேஜை விட்டு எல்லாம் போனாங்கன்னா அவங்கவுங்க ஒரு இடத்துக்கு போயிடுவாங்க. இந்த மக்களுக்கு ஒரு 3 சென்ட் இடம் கொடுக்கறதா சொல்றாங்க என்எல்சி சைட்ல இருந்து. ஆனா இவங்க 5 சென்ட் கேக்குறாங்க. அது போல இழப்பீடுன்னு பாத்தீங்கன்னா அதை கேட்டுட்டு சொல்ற மக்களே. அவங்க இது எது வரைக்கும் போகுதுன்னு சொல்லிட்டு போ. இது வந்து ஆரம்ப சுகாதார நிலையம் தென்குத்து வடலூர். இது வந்து நடுநிலைய பள்ளி தென்குத்து. இந்த ஸ்கூல்ல படிச்ச பசங்கெல்லாம் அடுத்து என்ன மைண்ட் செட்ல இருப்பாங்கன்னு தெரியல. என்ன சொல்றது, எல்லாம் நம்ம கடலூர் மாவட்டத்துல பிறந்த மக்களே சாபம் விட்டாங்க போல. யாரும் நெய்வேலி சுத்தி உள்ள கிராமங்கள்லாம் சாபம் பெற்ற கிராமங்கள் மாதிரி ஆயிப்போச்சு. கட்டிக்கிற வெயில்ல எல்லா ஏரியாவும் காஞ்சி போயிட்டு இருக்கு மக்களே. உங்க ஏரியாவில் எப்படி வெயில் இருக்குன்னு சொல்லுங்க. இதுக்கப்புறம் இங்க வடலூர், சக்தி நகர், வானதி ராயபுரம், நெய்வேலி டவுன்ஷிப். ஓகே மக்களே, இதுதான் தென்குத்து சக்தி நகர். இதோட தென்குத்து சரியா போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நம்ம அப்படியே திருப்பிக்கலாம். மக்களே, இங்க ஒரு கோவில் இருக்கு. கோவில் முத்துமாரியம்மன் ஆலயம். இது வந்து தென்குத்துல இருக்கு மக்களே. என்எல்சியோட தண்ணி இங்கேயும் ஓடிட்டு இருக்கு. மைன்ஸ் ஃபீல்டுக்கு அருகிலேயே இருக்கு கோவில். ஜெய் ஆஞ்சநேயா. ஆஞ்சநேயர் பாத்தீங்களா? பார்த்து கும்பிட்டுக்கோங்க மக்களே. ஊர்ல போட்டா ஒரு அடிக்கிறியா? நேரா போயிட்டு இருக்கோம் மக்களே. இப்போ வாணிசாயபுரத்தை நோக்கி போயிட்டு இருக்கோம். ஒரு சில இடத்துல இந்த ஊரோட பேரு வானாதி ராயபுரம் இருக்கு. வானதி ராயபுரமா இல்ல வானாதி ராயபுரமான்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு வானாதி ராயபுரமா தான் இருக்கணும். வானாதி ராயபுரம். ஒண்ணும் அதே ஸ்பீட்ல போ. அப்படியே போ. நான் கொஞ்சம் ஏத்து போ. இப்ப நம்ம தென்குத்துல இருந்து வானாதி ராயபுரத்தை நோக்கி போயிட்டு இருக்கோம் மக்களே. புனித சகாய அன்னை ஆலயம் தென்குத்து. இது தென்குத்துலதான் இருக்கு. இந்த பக்கம் ஃபுல்லா விவசாய பூமிகள் தான் மக்களே. பாத்தீங்கன்னா இன்ஜின் எல்லாமே விவசாய ஃபீல்ட். நம்ம செங்குத்துல இருந்து உள்ள வந்தோம்னா பாக்குற இந்த இதுதான் இது கிராமத்தோட இந்த பகுதி. இங்கேயும் ஒரு ஓவர் ஹெட் டேங்க் இருக்கு. கிட்டத்தட்ட நான் இந்த ஏரியால ஒரு 3ல இருந்து 4 ஓவர் ஹெட் டேங்க் பாத்திருக்கேன். அப்பனா எவ்வளவு பெரிய ஊரா இருக்கும்னு யோசிச்சுக்கோங்க மக்களே. போர் போட்டுதான் தண்ணி எடுக்கிறாங்க. போர்ல தண்ணி வருது என்னன்னு தெரியல. இங்க ஏதோ ஒரு ஸ்கூல் இருக்கு. ஆனா நான் விசாரிச்ச வரைக்கும் அவங்க சொன்னது என்எல்சி தான் குடி தண்ணி இங்க கொடுக்கறதா சொல்றாங்க. மைன்ஸ்ல உள்ளே இருந்து எடுக்கிற அந்த வாட்டரை இவங்க பியூரிஃபை பண்ணி குடி தண்ணிக்கும் இங்க கொடுக்கறதா சொல்றாங்க. நான் ஒரு தாத்தா கிட்ட இன்டர்வியூ கேட்டேன். ஆனா அந்த கிராம மக்கள் பேச மறுக்கிறாங்க. ஏன்னா என்எல்சி பத்தி அவங்க ஏதாவது பேசி ஏதாவது அவங்க பணம் கொடுக்கறது மத்த விஷயத்துல ஏதாவது ப்ராப்ளம் ஆகும்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறது உண்மைதான். நம்ம ஜஸ்ட் ஒரு டாக்குமெண்ட்ரி தான் பண்றோம். நம்ம ஒண்ணு என்எல்சிக்கு எதிராகவோ இல்ல வேற எதுவும் எடுக்கல. சோ இதுதான் உண்மை. இது இன்னொரு பக்கம் வானாதி ராயபுரத்தோட இன்னொரு பக்கம். வானாதி ராயபுரமும் செங்குத்தும் ஒரே பஞ்சாயத்துல சேர்ந்ததான். நான் ஒரு தாத்தா கிட்ட விசாரிச்ச வரைக்கும் அவர் சொன்னது. இங்க குடிதண்ணிக்கு வந்து என்எல்சி தான் பியூரிஃபை பண்ணி தண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க இவங்களுக்கு எல்லாருக்குமே. நீங்க அப்படியே பின்னாடியே பாத்துட்டு வாங்க. நான் மேல அவங்க தாத்தா சொன்ன விஷயத்தெல்லாம் கன்வே பண்ணிட்டே வரேன் உங்களுக்கு. ஆமா, குடி தண்ணி என்எல்சி கொடுக்கறதா. அது போல விவசாய பர்பஸ்க்கு அவங்க கொடுக்குற தண்ணி எல்லாத்தையுமே தான் இவங்க யூஸ் பண்ணிட்டு வராங்க. அது மட்டும் இல்லாம
அதாவது தென்குத்துக்கு 40 லட்சத்துக்கு மேலேயும் 45 லட்சம் சம்திங். அதாவது அது வடலூர் பஞ்சாயத்துல வடலூர் டவுன்ல வரதாகவும், இந்த ஏரியாவுக்கு 25 லட்சம் தான் ஏக்கருக்கு தரதாகவும் சொன்னாங்களாம். அதோட இந்த பேச்சுவார்த்தை அப்படியே நிக்கிறதா சொன்னாங்க. சொசைட்டில வேலை தரதா சொன்னாங்க. அதாவது எம்ப்ளாய்மெண்ட் அங்க கொடுக்கலையே, என்எல்சில சொசைட்டில தரதா சொல்றாங்களாம். சோ இதோட இந்த எலெக்ஷன் முடிஞ்சுதான் இவங்க இந்த பக்கம் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அது குறித்து மேலும் பேச்சுவார்த்தை எதுவும் இது வரைக்கும் நடத்தல. அப்ப பேசிட்டு போனதோட கிட்டத்தட்ட ஒரு 200-300 போலீஸ் எல்லாம் வந்து இவங்க போராட்டம் பண்ணியிருக்காங்க. அதோட இருந்ததுதான். அதுக்கப்புறம் இன்னும் வந்து எதுவும் ஆரம்பிக்கல என்எல்சி தரப்புல இருந்து பேச்சுவார்த்தைக்கு. சோ இவ்வளவுதான் மக்களே. இந்த ஊரை பத்தி நம்ம இது வரைக்கும் எல்லா இடத்தையும் நான் கவர் பண்ணிட்டேன் நம்ம டாக்குமெண்ட்ரி பர்பஸ்க்காக. இன்னும் சில வருஷங்கள் கழிச்சு இந்த வளர்ந்து வர சந்ததிகளுக்கு இது இந்த இந்த இடம் இவங்களோடதுன்னு சொல்லி பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்காகவே நான் டாக்குமெண்ட்ரி பண்ணிருக்கேன். ஏன்னா சின்ன வயசுல இப்ப நான் என்னோட சின்ன வயசுல நான் வேற ஒரு ஊர்ல இருந்து வேற ஒரு இடத்துக்கு வந்திருந்தேன்னா அதெல்லாம் இந்த மாதிரி பண்றதுக்கு யாருமே கிடையாது. சோ அதுக்காக சொல்றேன், இப்ப வளர்ந்து வர சந்ததிகள் இதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நம்ம ஊர் இத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இப்படிதான் இருந்துச்சு. ஏன்னா இது வந்து கூகுள் மேப்ல இருந்து உலக வரைபடத்துல இருந்து அழிய போற கிராமங்கள் இது. நான் டாக்குமெண்ட்ரி பண்ணிருக்கேன். இங்க உள்ளேந்து ஓடி வர தண்ணியை பாருங்க மக்களே, எவ்வளவு கிளியரா இருக்குன்னு சொல்லிட்டு. இது வந்து என்எல்சிக்கு குடி தண்ணிக்காக போற தண்ணியில இருந்து லீக் ஆகி வர தண்ணி. அது மட்டும் இல்லாம ஒரு சில டைம்ல இங்க தண்ணி விடுவாங்களா என்னன்னு தெரியல. தண்ணியை பாருங்க நல்லா பியூரா தான் வருது. எவ்வளவு கிளியரா இருக்கு பாருங்க. வளர்ச்சி என்பது முக்கியம்தான். ஆனா அந்த வளர்ச்சி ஒரு விவசாயியோட கண்ணீர் மேல இருக்க வேண்டுமா? 25 லட்சம் இழப்பீடு, ஒருவருக்கு வேலை, இது போன்ற வாக்குறுதிகள் இருந்தாலும் எந்த ஒரு விவசாயியும் தன் தாய் மண்ணை விட்டு வெளியேற விரும்ப மாட்டார்கள். இந்த 1 ஏக்கர் நிலங்கிறது அவங்களுக்கு சொத்து கிடையாது, அது ஒரு கௌரவம் அவங்களுக்கு. வரும், நாடு ஒளிரும். ஆனா அதுக்கு பின்னாடி இப்படி சில கிராமங்களோட இருள் மறைந்திருக்கிறது என்பதை நம்ம எப்பவுமே மறக்க கூடாது. வானாதி ராயபுரம், தென்குத்து இந்த 2 பெயர்கள் இன்னும் சில ஆண்டுகளில் அரசாங்க கோப்புகளில் மட்டுமே நிலைத்திருக்கும். இந்த வீடியோ இந்த மக்களுக்கும் இந்த மண்ணுக்கும் நான் செய்யற ஒரு சின்ன அஞ்சலி தான். மீண்டும் இது போன்ற ஒரு காணொலியில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்ஜி ராஜ். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க மக்களே. பாய் பாய்.